வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் தொடங்கவுள்ள 72வது தேசிய கைப்பந்து போட்டிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார். வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொண்ட 73 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த தொடக்க விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்கிறார். புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் மூலம் 2029ஆம் ஆண்டுக்குள் அமர்வு நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீதி வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் நேற்று ஸ்ரீவிஜயபுரத்தில் உள்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். 4G, 5G நெட்வொர்க்குகள், செமிகண்டக்டர் மற்றும் தொலைத்தொடர்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றம் காரணமாக இந்தியா தொழில்நுட்பத் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எட்டியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் ஸ்ரீகாந்த் சங்கர் ஜோஷி ஆகியோரின் நினைவாக நேற்று புதுடில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பஞ்ச் பரிவர்த்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி நாட்டின் உற்பத்தித்துறை கணிசமாக வளர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 31வது சர்வதேச யோகா திருவிழா 2026இன் தொடக்க விழா இன்று மாலை 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்கும் இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் மற்றும் சுற்றுலாத்துறை செயலர் திரு மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.